வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் தீய சக்தி திமுக, அதாவது தீய சக்தி திமுக முன்பு பின்பு, அதாவது தூய சக்தி தமிழக வெற்றிக்கழகம் வருவதற்கு முன்பு தீய சக்தி திமுக. தீய சக்தி திமுக ஏன் தீய சக்தின்னு சொல்கிறோம்? சிந்திச்சா தானே தெரியும் அது தீய சக்தியா எந்த சக்தின்ட்டு. ஓட்டு போகிற நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் வீட்டை பற்றி சிந்திக்கிறீங்க தானே? உங்கள் வீட்டுக்கு வெளியே தானே நாடு இருக்குது. அந்த நாட்டை போய் சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் சிந்திக்க மாட்டீங்க? ஏன் நாங்கள் சிந்திக்கணும்? அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அது உண்மைதான். உங்கள் வீட்டை பற்றி சிந்திக்கிறதும் நாட்டை பற்றி சிந்திக்கிறது எல்லாமே ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். நாடுன்னு பார்த்தா பல குடும்பங்கள், 5 கோடி 50 லட்சம். வீடுன்னு பார்த்தா ஒரு குடும்பம், அங்கே அண்ணன் தம்பி தங்கச்சி மகன் மகள் அப்பா அம்மா, இவ்வளோதான். இவ்வளோதானே மேட்ரு, இவ்வளோதான் விஷயம். ஆக தீய சக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சிந்திக்கணும். எதுக்கு சிந்திச்சுக்கிட்டு? ஆனால் சிந்திக்கிற நேரத்தில் நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிட்லாம். எதுக்கு சிந்திச்சுக்கிட்டு? எதுக்கு? நம்ம தான் மனுஷனே கிடையாது, மனுஷியே கிடையாது. நான் பேசுகிறத பார்த்து உங்களுக்கு கோவம் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் சிந்திக்கணும், பொறுமையாக சிந்திக்கணும். நான் சொல்கிறது சிந்திக்கிறவங்கள கிடையாது, சிந்திக்காதவங்க. உங்களுக்கு கோவம் வருதா? கோவம் ஏங்க வருது?